மக்களே, இந்த ஒரு பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இது வரைக்கும் நான் பண்ணதிலே மிக முக்கியமான சட்ட ஒழுங்கு வீடியோனா அது இந்த வீடியோவாக இருக்கும். ஏன் தெரியுமா? இது வரைக்கும் பண்ணதில் ஏதோ ஒரு மோட்டிவ் இருக்கும், ஏதோ ஒரு விஷயங்கள் இருக்கும், அதன் காரணமாக இது நடந்திருக்கு, இது போயிருக்குன்னு ஏதோ ஒன்று நம்ம பேசுவோம். ஆனால் இந்த சம்பவத்தில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம கேள்விப்படாத ஒரு விஷயமானது தமிழ்நாட்டில் நடந்திருக்கு. தமிழ்நாட்டில் இப்படி ஒரு சினாரியோஸ்லாம் நம்ம கேள்விப்பட மாட்டோம், எங்கெங்கேயோ கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் தமிழ்நாட்டுக்கு இது காது கூட வந்திருக்காது. அது தமிழகத்தில் இப்போ நடக்குது. உச்சகட்ட கோவம் இருக்குது. ஏன் தெரியுமா? இது நாளைக்கு உங்கள் ஊர்லேயும் நடக்கலாம், என் ஊர்லேயும் நடக்கலாம். நம்ம ரெண்டு பேரும் நம்மளை காப்பாற்றிக்கிறதுக்காண்டி தான் இந்த வீடியோவில் நம்ம சில விஷயத்தை பேசுகிறோம். இதை அழுத்தம் திருத்தமாக நம்ம கண்டிக்கலன்னு வைங்களேன், நம்ம தான் நாளைக்கு நடு ரோட்டில் நிற்போம். அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. வழக்கமாக நடக்கிற குளமாக இந்த கொலையை கடந்து போயிடாதீங்க. இந்த கொலை அதை தாண்டி ரொம்ப 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 மோசமான சட்ட ஒழுங்கு பிரச்சனை அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஆணித்தரமாக சொல்கிறேன். இவ்வளவு கோவம் எனக்கு வருது இல்லை, என் தலைவன் கெட்டார் 4 கேள்வி நறுக்கு நறுக்கு நறுக்குன்னு கேட்டிருக்காப்புல. நான் முதல்ல இந்த வீடியோ 2ஆக பிரிச்சுக்கிறேன். என் தலைவன் கேட்ட கேள்வியை நான் 2ஆக பேசுகிறேன். அதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை பற்றி ஒரு டைமென்ஷன் நான் உங்களுக்கு கொடுத்துறேன். ஏன் எனக்கு இவ்வளவு கோவம் வருது அப்படிங்கிற விஷயத்தை நான் முதல்ல பேசிடுறேன். அதுக்கப்புறம் தலைவரோட கேள்விகளுக்கு நம்ம வர ஆரம்பிக்கலாம். ஒன்று ஒன்றா தெளிவாக நம்ம பார்க்கலாம். வணக்கம், வாங்க பதிவுக்குள்ளே போகலாம். முதல் விஷயம் மக்களே, இப்படி ஒரு விஷயத்தை கற்பனை பண்ணி பாருங்க. நெல்லை பகுதியில் நாகநேரி பக்கத்தில் பெரும்பத்து அப்படிங்கிற கிராமத்தில் ஒரு 9-10 மணிக்கிட்ட ஒரு டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருந்திருக்காங்க ஒரு செட் ஆஃப் பீப்புள்ஸ். இது எல்லா ஊர்லேயும் நடக்கிறதா? இந்த மாதிரி சாப்பிட்டுட்டு இருக்காங்க. திடீர்னு ஒரு குரூப்பு 3 வண்டியில் 9 பேர் வராங்க. மொரட்டு போதையில் இருக்கானுங்க. மொரட்டு போதையில் இருந்த அந்த ஒரு குரூப் என்ன பண்ணுதுன்னா, டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருந்த ஒரு வடமாநில தொழிலாளி ஒருத்தரை கொண்டுட்டாங்க. அதை கடந்து போனீங்கன்னா நம்ம ஊருக்கார் ஒருத்தர், மாற்றுத்திறனாளி ஒருத்தர், அவர் அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டுட்டு இருக்காரு, அவரையும் கொண்டுட்டாங்க. அது மட்டும் இல்லாமல் அந்த டீ கடையில் டீ சாப்பிட்டு வேற சில பேர் மேல தாக்குதல் நடத்திருக்காங்க. ஏன்பா, எதுக்கு? இவங்களுக்கு அவங்களுக்கு முன்னாடி சண்டையா எதுவும் பஞ்சாயத்து அப்படிலாம் கேட்டிங்கன்னா ஒரு கர்மம் கிடையாது. அவங்க டீ சாப்பிட்டுட்டு இருந்தாங்க, இவங்க போதையில் இருந்தாங்க. மற்றபடி இவங்க 2 பேருக்குள்ள வேற எந்த கனெக்டிவிட்டியும் இல்லை. இந்த கொலை நடந்திருக்கு. சரி, இதுக்கப்புறம் இதோட நின்னா கூட ஏதோ போதையில் பண்ணிட்டாங்க அப்படின்னு நம்ம இதை கடந்து போகிறோம்னு வைங்களேன் ஒரு பேச்சுக்கு. இதுக்கப்புறம் நடந்த விஷயத்த சொல்கிறேன், இன்னும் உங்களுக்கு கோவம் அதிகமாக வரும். இப்படி பண்ணிட்டாங்களா? 3 பேர் வந்து 9 அதாவது 3 பைக்கில் 9 பேர் வந்தாங்கன்னு சொன்னேன்ல, ஒரு பைக்கை அங்கேயே விட்டு போயிட்டாங்க போதையில். என்ன பண்ணுறதுன்னு தெரியல போல. அடுத்த பைக்கில் இவங்க இந்த 2 பைக்கில் மொத்த பேரும் போயிட்டு வேற ஒரு இடத்துக்கு போயிட்டு ஒரு இந்த பெட்ரோல் குண்டு இருக்குது பார்த்தீங்களா, போகிற வழியில் கொஞ்சம் இடத்துல பெட்ரோல் குண்டை தூக்கி வீசியிருக்காங்க. பெட்ரோல் குண்டு சில இடத்துல வெடிக்கும் போது தான் பொதுமக்கள் வெளியே வந்து பார்த்துருக்காங்க. சில பெட்ரோல் குண்டு வெடிக்காமல் இருக்குது. எனக்கு புரியல, போதையில் இருக்கும்போது எதுக்கு இவங்க சிந்தனை இப்படி போகுதுன்னு தெரியல. இதை கடந்து போனீங்கன்னா அப்படியே போயிட்டே இருக்காங்க. பக்கத்தில் ஏதோ ஒரு கிராமம் போல், அந்த கிராமத்தில் ரோட்டில் நின்று 3 பேர் மேலே தாக்குதல் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா அந்த சினாரியோவில் 9 பேர் பக்கம் பாதிக்கப்பட்டிருக்காங்க. 9 பேர் பாதிக்கப்பட்டதில் 2 பேர் செத்து போயிட்டாங்க. ஏன் செத்தாங்க, எதுக்கு செத்தாங்க, என்ன காரணம், என்ன எதுவும் தெரியாது. அதாவது ஒரு கொலை தமிழ்நாட்டில் நடக்குதுன்னு வச்சுங்களேன். ஒரு உதாரணத்துக்கு வழிப்பறி மூலமாக கொலை நடக்குது, வழிப்பறி பண்ணிக்கிட்டு இருந்தோம், அவர் ஒத்துவல்ல போட்டு தள்ளிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஒரு பாலியல் இச்சைக்காண்டி, கேவலமான அந்த ஒரு சம்பவத்துக்காண்டி கொலை நடந்துச்சு அப்படிங்கிற ஒரு செய்தி கேள்விப்பட்டிருப்போம். இல்லை நாங்கள் வந்து இந்த கூலிப்படை ஏவி கொலை பண்ணிட்டோம் அப்படிங்கிற செய்தி பார்த்துருப்போம். சொத்து தகராறில் பண்ணிட்டோம், இல்லை வந்து குடுக்கல் வாங்கல் பஞ்சாயத்து ஆகி போச்சு, இல்லை ஈகோக்காண்டி நான் கொலை பண்ணிட்டேன். இந்த மாதிரி கொலைகளில் ஏகப்பட்ட டைமென்ஷன் இருக்கும். எல்லா கேவலமான மோட்டிவும் நான் மறுபடியும் சொல்கிறேன் கேவலமானதான். ஆனால் ஒரு ஜாதிக்காண்டி பண்ணிட்டோம், மதத்துக்காண்டி பண்ணிட்டோம், அதுக்காண்டி பண்ணிட்டோம், இதுக்காண்டி பண்ணிட்டோம்னு சொல்லி ஏதோ ஒரு காரணம் இருக்கும். இங்கே டீ கல்ல டீ சாப்பிட்டுக்கிட்டு இருந்தோம், நான் போதையில் இருந்தேன், போட்டு தள்ளிட்டேன் அப்படிங்கிறது ஒரு காரணமா? இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு காரணத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? தமிழ்நாட்டில் நடக்குது. இங்கே நான் ரொம்ப ரொம்ப ஹைலைட் பண்ணி சொல்ல வேண்டியது என்னன்னா, எங்கேயோ இந்த செய்தி நடக்கும்போது அங்கே ஒன்று இங்கே ஒன்றா நம்ம பார்த்துருப்போம். என்ன மாதிரி நடக்குது போடுறா, நம்ம ஊர் பரவாயில்லடா, சேஃப்டியாக இருக்குடா அப்படின்னு சொல்லி நம்ம நினைப்போம். ஆனால் இன்னைக்கு அது தமிழ்நாட்டில் நடக்குது. அதுவும் நாகநேரி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் நடக்குது. நமக்கு இந்த செய்தியெல்லாம் பார்க்கும்போது எவ்வளவு கோவம் வருது. ஏன் இந்த கொலை நடக்குது, என்ன காரணம், என்ன ஏது? அந்த பகுதி மக்கள் போராட்டத்துக்கு உட்காந்துட்டாங்க. ஐயோ எங்கள் உயிருக்கு ஆபத்து இருக்குங்க, இது என்னன்னே எங்களுக்கு சொல்ல தெரியல. இது வரைக்கும் நடந்த கொலையில் ஏதோ ஒரு முன்பகை இருக்கும், ஒரு காரணம் இருக்கும். இது என்ன கருமம்னே தெரியாம இந்த கொலை நடக்குது. பெட்ரோல் குண்டு இதுல போட்டிருக்காங்க, வண்டி ஒன்று திருடிட்டும் போயிருக்காங்க, ரோட்ல நின்னவன் டீக்கர்ல நின்னவன மேல தாக்குதல் நடத்தியிருக்காங்க. இதை நாங்கள் இதுவரைக்கும் கேள்விப்பட்டது கிடையாது. வலுவான நடவடிக்கை எடுங்க காவல்துறையை அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் ரோட்டில் உட்காந்துட்டாங்க. நானாக இருந்தாலும் உட்காருவேன், நீங்களாக இருந்தாலும் உட்காருவீங்க. ஏன் தெரியுமா? பயம் வந்து போச்சு. பயம் வந்தால் என்ன பண்ணுவீங்க? பொதுமக்கள் வந்து நடமாடிக்கிட்டு இருக்கோம், நடமாடின எங்களுக்கு பாதுகாப்பு இல்லைங்கிறப்போ அவங்க ரோட்டில் உட்காந்துட்டாங்க. அப்புறம் இவங்க அவங்கள்ட்ட பேச்சுவார்த்தை நடத்துகிறாங்க. இப்போ வரைக்கும் அந்த கொலைக்கான காரணங்கள் யாராவது கண்டுபிடிச்சாங்களான்னு கேட்டிங்கன்னா எனக்கு இப்போ வரைக்கும் தெரியல. மேபி இது போயிட்டு இருக்கு போல. எனக்கு பொறுப்பு அமைச்சர் யார் அந்த பகுதிக்குன்னு தெரியல. அந்த பகுதியில் மிக முக்கியமாக வந்து சிசிடிவியில் எதுவும் இருந்துச்சா, அந்த மாதிரி நபர்கள் வந்தது போனது ஏதாவது கண்டுபிடிச்சதுக்கான தடயங்கள் இருந்துச்சா, இதுக்கான காரணங்கள் இருந்துச்சா, போனது இருந்துச்சா, எந்த கேள்விகளுக்கும் பதில் இல்லை. ஒரே ஒரு பைக் மட்டும் உங்கள்ட்ட கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். போதையில் ஒரு பைக்கை விட்டு போயிட்டாங்க. அந்த பைக் அடிப்படையில் இவங்களுடைய அந்த தேடுதல் நடக்கும்னு நினைக்கிறேன். அந்த பைக்கை விட்டுட்டு போனவன் இன்னொன்று பைக்கு தேவைப்பட்டிருக்கு, பக்கத்து ஏரியாவில் போயிட்டு அந்த பைக் எடுத்துகிட்டு போயிருக்கான். இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கொலையை கேள்விப்பட்டிருக்கீங்களா? இதனால தான் இதுக்குள்ளே அவ்வளோ கோவம் வருது, அவ்வளோ ஆத்திரம் வருது.
அதாவது பொறுப்பு டிஜிபி வச்சு நியமனம் பண்ணாதீங்க, நீங்கள் வந்து நிர்வாகம் பண்ணாதீங்க, இவங்களை நியமித்து நீங்கள் நிர்வாகம் பண்ணாதீங்க. ஒரு 8 டிஜிபி இருக்காங்க, 8 டிஜிபிக்கு 8 டிபார்ட்மெண்ட் இருக்குன்னு வச்சுக்கலாமே. ஒருத்தர் சைபர் கிரைம் பார்த்துக்கிறாரு, ஒருத்தர் பார்த்தீங்கன்னா மிக முக்கியமாக அந்த சிறை சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்த்துக்கிறாரு, ஒருத்தர் லஞ்ச ஒழிப்புத்துறையை பார்த்துக்கிறாரு. இந்த மாதிரி ஒரு 8 பேர் இருப்பாங்க. இவங்கள்ட்ட சட்டம் ஒழுங்கை சேர்த்து சும்மா பார்த்துங்க அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. இந்த 8 பேருமே டிஜிபி தான், இவங்க 8 பேருக்குமே ஈக்குவல் தான். சட்ட ஒழுங்குன்னு வரும்போது எல்லா ஏரியாவையும் கனெக்ட் பண்ணுறது தான் சட்ட ஒழுங்கு. இவங்களுக்கு மேலே ஒரு தலைவரை போட்டு அந்த தலைவர்கிட்ட சட்ட ஒழுங்கை கொடுங்க, அவங்களுக்கு கீழே இவங்களை வச்சுங்க. சட்ட ஒழுங்குன்னு வரும்போது இவங்க அத்தனை பேரும் ஒருமித்த கருத்தோட வரமாட்டாங்க. ஏன் போலீஸுக்குள்ளே தேவையில்லாத ஈகோ உருவாக்குறீங்க? ஏன் சட்ட ஒழுங்குக்கு காவல்துறையோட தலைவராக ஒருத்தர் போடுறதுல உங்களுக்கு என்னதான் பஞ்சாயத்து? அறிவாலயத்தில் வந்து ஆட்டையை போட்டுக்கிட்டு இருக்காங்க. அதை கடந்து போனீங்கன்னா இங்கே வந்து இந்த மாதிரி வந்து மிக முக்கியமான ஒரு சட்ட ஒழுங்கு பிரச்சனை நடந்துகிட்டு இருக்கு. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா ஒரு குழந்தை 2 வயசு குழந்தைய பார்த்தீங்கன்னா ரேப் பண்ணுறதுக்கு ஒரு திமுக காரன் ட்ரை பண்ணியிருக்கான். எனக்கு புரியல, 2 வயசு குழந்தைகிட்ட அவன் என்னத்தை எதிர்பார்த்தாங்கிறது நமக்கு தெரியல. இது ஒரு பக்கம் நடந்துகிட்டு இருக்கு. இது அத்தனைக்கும் காரணம் சட்ட ஒழுங்கு பிரச்சனை. நாங்கள் சொல்லும் போது பொறுப்பு டிஜிபி அப்படிங்கிறத தலைவரோட மேடையில் பேசும்போது இதை நான் சொல்லியிருப்பேன். குடும்பத்தில் ஈகோ இருந்தால் கேட்க மாட்டேன், கட்சியில் ஈகோ இருந்தால் கேட்க மாட்டேன், நிர்வாகத்தில் ஈகோ இருந்தால் நிச்சயம் கேட்பேன். அந்த 3 பேரில் தகுதியான ஒருத்தரை போட வேண்டியதானையா? அதில் என்ன உங்களுக்கு பஞ்சாயத்து? போடாமல் காவல்துறைக்குள்ள ஒத்துழைப்பு இல்லாமல் வர்றவன் போகிறவன் ரோட்டில் நிற்கிறவன்லாம் வெட்டிக்கிட்டு இருக்கான் போதை காரணமாக. போதை ஒரு பக்கம், திருட்டு ஒரு பக்கம், பெட்ரோல் குண்டு ஒரு பக்கம். அதை கடந்து போனீங்கன்னா இந்த கொலை காரணமே தெரியாம போற பக்கம் வெட்டிட்டு போறது ஒரு பக்கம். இது என்ன கலாச்சாரம் தமிழ்நாட்டில்? இந்த மாதிரி ஒரு விஷயத்தை தமிழ்நாட்டில் இதுவரைக்கும் கேள்விப்பட்டிருக்கீங்களா? முதல் தடவை நடக்குதுங்க எனக்கு தெரிஞ்சு. என் வயசுக்கு நான் இதுவரைக்கும் நான் பார்த்தது கிடையாது. இந்த மாதிரி தருணத்தில் என்னோட தலைவர் பார்த்தீங்கன்னா அழுத்தம் திருத்தமா, இதனால தான் என் தலைவனை நான் கொண்டாடி தீக்கிறேன், மனசுல இருந்த பாரமே குறைஞ்சிருச்சுன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி கொஸ்டின் கேட்டிருப்பாப்ல. நான் படிச்சு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ முதல் விஷயம் எது தெரியுமா கேட்டிருக்காங்க? உலக நாட்டோட தாங்க எங்களுக்கு போட்டி, மற்ற மாநிலத்தோட போட்டி கிடையாது. உலக நாடு இங்கே வந்து தமிழ்நாடு, அதுதான் சண்டை. மற்ற மாநிலத்தில் நாங்கள் என்னைக்கே ஏறி போயிட்டாங்க அப்படின்னு சொல்றீங்க. நியாயம். உங்களுடைய ஆங்கிள் வந்து உங்களுடைய சிந்தனை போக்கு பாசிட்டிவா இருக்கு நான் புரிஞ்சுக்கிட்டா, உலக நாட்டோட போட்டி போறதா சொல்லும் போது சட்டம் ஒழுங்கா அதுக்கேற்றபடி இருக்கணும்ல. அதை ஏன் செய்யாம எதுக்கு வார்த்தை விளையாட்டு விளையாடுறீங்க அப்படின்னு தான் என்னுடைய தலைவர் முதல் கேள்வி எழுப்பியிருப்பார். ரெண்டாவது, இந்தியாவில் எதை எடுத்தாலும் தமிழ்நாடு டாப்ல வந்துடும். டாப்ல வர்ற தமிழ்நாடு சட்ட ஒழுங்குல மட்டும் ஏன் அவ்வளவு கேவலமா இருக்கு அப்படின்னு சொல்லி ரெண்டாவது கேள்வி கேட்டிருக்காப்ல. நல்லா கேட்டிருக்காப்ல உண்மைக்குமே. மூணாவது பார்த்தீங்கன்னா போதைப் பொருள் குரூப் சுதந்திரமா தமிழ்நாட்டில் அப்படியே சுத்தி வந்துகிட்டு இருக்கு, ஜாலியா வெட்டிக்கிட்டு இருக்காங்க போதையை போட்டு வந்து. இதுதான் நீங்க சட்ட ஒழுங்கை பாதுகாக்கல லட்சணமா அப்படின்னு சொல்லி மூணாவது கேள்வி எழுப்பியிருப்பாப்ல. பொதுமக்கள் பார்த்தீங்கன்னா வாழ்வாதார பிரச்சனைக்காண்டி போராடி பார்த்திருப்பீங்க. அரசு நிர்வாகத்தில் சில விஷயங்களை வந்து எங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னு சொல்லி கேட்டு போராடி பார்த்திருப்பீங்க. சட்ட ஒழுங்கு தேவைன்னு சொல்லி பொதுமக்கள் போராடி எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா? அது தமிழ்நாட்டில் நடந்துகிட்டு இருக்கியா அப்படின்னு சொல்லி தலைவர் விஜய் அவர்கள் பார்த்தீங்கன்னா நாலாவது ஒரு கேள்வி எழுப்பியிருப்பாப்ல. இந்த மாதிரி மக்களை பற்றி துளியும் வந்து கவலைப்படாம இஷ்டத்துக்கு இதை பண்ணா அதை பண்ணா அதை பண்ணா இதை பண்ணா, இங்கே ஒரு 10 ரூபா கொடுத்தா அங்கே ஒரு 5 ரூபா கொடுத்தா நமக்கு ஓட்டு விழுந்துரும் சொல்லி கவலைப்படாம போதை கலாச்சாரத்தை மறைமுகமாக ஊக்குவிக்கிற மாதிரி ஒரு அரசாங்கத்தை நடத்திக்கிட்டு இருக்கீங்க பார்த்தீங்களா? இதனால தான் உங்க மேல அழுத்தம் திருத்தமாக இவ்வளோ கோவம் வருது. உங்களை நாங்கள் பகைச்சுக்கணும், உங்க கூட சண்டை போடணும், உங்க கூட உங்களை குறைச்சணும், எதிர்க்கட்சினா எதில் உட்காந்து அடம் பிடிக்கணுங்கிறது எங்கள் நோக்கம் கிடையாது. இவ்வளவு கேவலமாக ஒரு சினாரியோ நடக்கும்போது கேள்வி கேட்காம எப்படி கடந்து போக முடியும் அப்படிங்கிறது தான் என்னுடைய பிரதானமான விஷயமா இருக்கு. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். தலைவா ரொம்ப நன்றி தலைவா, நீங்கள் வந்து குரல் எழுப்பினதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நல்லா கேட்ட தலைவா, நான் மறுக்கா சொல்கிறேன், நல்லா கேட்டீங்க. அதை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். இனிமே அது அந்த எனக்கு ஒன்றும் இல்லை, இந்த குற்றம் நடந்துருச்சு, நாங்கள் உங்களை குறை சொல்கிறோம். குற்றவாளி 9 பேரை தயவு செய்து முதல்ல பிடிங்க, விரைவாக அவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுக்கறதுக்கான வேலையை பாருங்கள். ஏன்னா இந்த கொலை தமிழ்நாட்டில் இனிமேல் நடக்கக்கூடாது. இந்த கொடூரமான கொலை ரொம்ப ரொம்ப மோசமானது. வழிப்பறியோட இது மோசமாக இருக்குது. தமிழ்நாட்டோட சட்ட ஒழுங்கு சம்மந்தப்பட்ட விஷயத்தை பார்க்கும்போது வழிப்பறி எப்போ நடந்திருக்கு, எவ்வளோ நடந்திருக்குன்னு பார்ப்பாங்க. ஏன்னா ரோட்டில் போயிட்டு இருக்கும்போது பறிச்சுட்டு போகிறான். இதுதான் சட்ட ஒழுங்கோட மிக முக்கியமான கேவலமாக இருக்கும். யார் என்னன்னு தெரியாமல் ரோட்டில் திருடலாம், யார் நம்மளை என்ன கேட்பான்னு சொல்லி ஒரு திருடன் ரொம்ப சுதந்திரமாக ரோட்டில் திருடிக்கிட்டு இருக்கானா, அதோட மோசமான சட்ட ஒழுங்கு இல்லைன்னு சொல்லுவாங்க. இவன் ரோட்டில் சுதந்திரமாக கொண்டுகிட்டு இருக்கான். ரெண்டுக்கு நடுவில் நிறைய வித்தியாசம் இருக்கு. இதை முதல்ல சரி பண்ணிங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்தை சொல்லிட்டு இந்த வீடியோ நான் என் பண்ணிக்கிறேன். நம்ம சேனல் ஃபர்தரா ஃபாலோ பண்ணீங்கன்னா பொலிட்டிக்கல் சார்ந்து மிக முக்கியமாக தாவேக்கா சார்ந்து ஏகப்பட்ட பதிவுகளை தொடர்ச்சியாக பார்த்துட்டு இருக்கோம். நம்மளோட ஒரே நோக்கம் அறியாமை அகற்ற வேண்டும், அறியாமை அகற்றப்பட வேண்டும். தேங்க்யூ ஸோ மச்.